கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5. The Lord shall bless thee out of Zion, and thou shalt see the good of Jerusalem all the days of thy life. Psalms 128:5. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த வார்த்தையை கொடுக்க நமக்கு உதவி செய்கிற அருமையான காட் கோஸ் மினிஸ்ட்ரியுடைய ஸ்தாபகர் தாமஸ் பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காட் கோஸ் மினிஸ்ட்ரியை இதன் மூலமாய் இதை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய நாம மகிமை கண்டு ஒரு சில வேத பகுதிகளை வாசித்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கும்போது அவனோடு கூட ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிற நாட்களில் அது இடைக்கட்ட காலத்தில் போகக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல. அவன் மரணம் வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் மரணம் வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், அவன் தேவனுடைய கட்டளையும் கூட. ஆனால் ஏன் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை? மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்பதில்லை? மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு தாமதமாக இருக்கிறது என்பதை சில காரியங்களை சிந்தித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அவருடைய 2வது வசனத்தை வாசிக்கும்போது எங்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சில வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆரம்பத்தில் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாமை வார்த்தையை கொண்டு ஆசீர்வதித்தார். என்ன வார்த்தையை கொண்டு ஆசீர்வதித்தார்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து 3வது வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமுக்கு முதலாக ஆண்டவர் ஆபிரகாமைக்கு ஆண்டவர் வெளிப்படும் பொழுதே அவர் என்ன சொல்கிறார்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இதுதான் இந்த பூமியிலே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனால் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்,
பூமியிலுள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்குற அருமையான ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னால், நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்வதற்கு காரணம் அநேகம் உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏன் நம்ம இன்னும் சரியாய் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்கு ஆதாரமாக அநேக காரியங்கள் உண்டு. அதே போல் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிப்பதே. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம். ஆனபடினாலே சோத்திரம். அதே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். வசனம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் வெளியே கொண்டு வந்து அவனை அழைத்து, வானத்தின் நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அதை பார்த்து அந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, அந்த நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஏன் இந்த வாக்குத்தத்தம் பண்ணினார்னு சொன்னால், ஆபிரகாமை ஒரு மனுஷன் அழைக்கவில்லை, ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளவில்லை. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் அந்த ஆபிரகாமை நடத்தினார். இதற்கு எந்த விதமான வேற்றுமையான வார்த்தையும் கிடையாது. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் பொய் சொல்லுகிற ஒரு மனுஷன் அல்ல என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே போல உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இன்னைக்கு அநேக வேளையில் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுப்பார். சில வேளையில் டெய்லி ஆண்டவர் சில வசனங்களை கொண்டு பேசுவார், சில மாதங்கள் வசனங்களை கொண்டு பேசுவார். சிலர் அநேகர் நம்ம சொல்லணும்னா வாக்குத்தத்த கூட்டம் என்று சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்போம். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கி அநேகர் அந்த வாக்குத்தத்தத்தை பிரயோஜனப்படுத்துறது கிடையாது. வாக்குத்தத்தத்தை ஆரம்ப நாளில் வாங்குவார்கள், அதை அப்படியே பைபிளுக்குள்ளே வச்சுட்டு அது வரையும் நினைச்ச மாட்டாங்க, வாசிக்க மாட்டார்கள், அதை கொடுத்து நினைவும் இருக்காது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் சோத்திரம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்த உடனே ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை சரியாக பிடித்து கொண்டான் என்று வேதத்தில் நாம் அநேக வார்த்தைகள் மூலமாய் வாசிக்கிறோம். அந்த ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பிடித்து கொண்ட பொழுது ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் ஆண்டவர் ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் மோசையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். மோசைக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது, இன்னைக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான சில வழிமுறைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போல தான் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, எப்படி நம் ஆசீர்வாதத்தை நமக்குள்ள கைக்குள்ளே பற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு அடையாளமாக சொல்கிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு, வசனம் சொல்வது, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், இதுதான் மெயினான முக்கியமான ஒரு காரியமாக தான். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக
வைப்பார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை பிடித்து கொண்டார். அதன்படியே கர்த்தர் நடத்தின ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டார். ஆண்டவருக்கென்று கர்த்தர் ஈசாக்கு வாழ்ந்தார். அந்த ஈசாக்குக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறினது. அதே போல தான் யாக்கோபுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் யாக்கோபு சொல்கிற என்னை நீர் ஆசீர்வாதத்தில் ஒழிய, ஏன்னு சொன்னால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அதே போல தான் இந்த மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படும் பொழுது ஆரம்பத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டார், முச்சடி நடுவில் வெளிப்பட்டார், வார்த்தை மூலமாக வெளிப்பட்டார். எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் முகமுகமாக மோசையோடு பேசினார். அதே வாக்குத்தத்தை திரும்ப அவங்க சோத்திரம் மற்ற ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை உறுதிப்படுத்தும் பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் மோசையை கொண்டு கர்த்தர் பேசும்போது சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டும். நாட்களில் அநேகர் கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அடுத்தபடியாக அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போகிற நிலைமையில் இருக்கிறார்கள். ஏன் அநேக வாக்குத்தத்தை கொடுத்தும் அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை, அதனால் சோர்ந்து போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளாக விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் நமக்கு அதிகமாக இருக்கிறபடினாலே நமக்கு சோத்திரம் என்ன செய்கிறது? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் இந்த வார்த்தை அநேக முறை கேட்டு இருக்கிறோம், அநேக முறை வாசித்து இருக்கிறோம், அநேக முறை தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக மறுபடியும் நமக்குள்ளாய் ஒரு உணர்த்தலை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், பெருக பண்ணுகிற கர்த்தர் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நீ கவனமாயிருந்து அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் அப்படியே சுதரம் 3ஆம் வசனத்திலிருந்து அப்படியே 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏன் அந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை நமக்குள்ள பலிக்கும், நமக்கு அந்த வாழ்க்கையில் நிறைவேறும்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போனால், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். இப்போ ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார், சாபங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எதை நம்ம பிடித்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்குள்ள சாபங்களை பிடித்து கொள்ளுகிறோம். ஏன்னு சொன்னால், கர்த்தர் கொடுக்க வாக்கு தத்தத்தை நாம் சொந்து கொள்வது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் சோத்திரம் உணர்ந்து கொள்வது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரே அலைச்சலாக நினைச்சிடும் அலைந்து தெரிகிறோம். ஆண்டுடைய பாதத்தில் இருந்து அந்த வாக்கு தத்தங்களை சுதந்து கொள்வதற்கு நமக்கு பாத்திரவான்களாக இருப்பது இல்லை. ஆனபடினால தான் இன்றைக்கி நம்ம சுயம் வெளிப்படுகிறது. இன்றைக்கி மனுஷனுடைய சத்தத்துக்கு அதிகமாக செவி கொடுக்கிறோம், ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதே கிடையாது. சில வார்த்தைகள் வரும்பொழுது, சில காரியங்களில் ஆண்டோடைய வார்த்தை வரும்பொழுது அதை என்ன செய்ய நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். அதை சோத்திரம், இது என்னைக்கு கேட்ட வார்த்தை தானே, இன்றைக்கி இதுக்கு முன்னாடி கேட்ட வார்த்தை தானே சொல்லி அதை என்ன செய்யணும், ஏளனமாக நம்ம எடுத்துக்கொள்கிறதுனால தான் இன்றைக்கி வேதம் சொல்லுகிறது, அவருடைய சத்தத்துக்கு சரியாக செவி கொடுக்காத காரணத்தினால இன்றைக்கி நம்ம எல்லாரும் சாபத்துக்குள்ளாக இருக்கிறோம். அந்த சாபங்களெல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். ஏன்னு சொன்னால், ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையை செவி கொடாதே போனால், இன்றைக்கு ஆண்டுடைய அருமையான ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுங்க. ஏதாவது பாவங்கள், ஏதாவது கிரியைகள், ஏதாவது சூழ்நிலையிலே தேவனுக்கு விரோதமான பாவங்கள், இல்லது வேதத்தை வாசிக்கவில்லையா, ஜெபிக்கவில்லையா, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லையா, இன்னைக்கு கோபம், எரிச்சல், வன்கண்
பெண்கள் இச்சையில் பாவத்தில் விழுந்து கிடப்பீர்கள்னு சொன்னான். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புரவாகி கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகி நீங்கள் எதில் விழுந்தீர்களோ அந்த விழுந்த இடத்தை நினைவு கூர்ந்து அதை எழுந்து சோத்திரம் வசனம் சொல்கிறது. எலியா பார்த்து சொல்கிறான், எழுந்து நட என்று சொன்னார். அதே போல தான் இன்றைக்கி எலியா நடந்து போகும்பொழுது அங்கே ஒரு விதவின் வீட்டில் போகிறார். விதவை வீட்டில் போகும்போது அந்த விதவை சாகிற நிலைமையில் கிடக்கிற அந்த விதவையும் தன் மகனும் எலியா கொண்டு கால் வைத்து அந்த வீட்டில் போன பொழுது ஆண்டவர் அந்த எலியாவை கொண்டு அந்த விதவை வீட்டை ஆசீர்வதித்தார். அதே போல தான் இன்றைக்கி அந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு தடைப்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகளை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இந்த வார்த்தையை கேட்டும் உணராதபடி இருக்கிற அநேகர் உண்டு. இன்னைக்கு ஒரு உணர்வடையும்படிக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு உண்மையாய் செவி கொடுப்பீர்கள்னா இன்னைக்கு சொல்லப்படுகிற அவ்வளவு ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பலிக்கும். அப்படி ஆண்டவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடாதே போனால் அந்த 16ஆம் வசனத்திலிருந்து 68 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட சாபங்கள் உண்டு. அநேக வார்த்தைகள் குறுகிற வசனங்களால் ஆசீர்வாதங்கள் அதிகமாகவும் நீடிய வசனங்களால் சாபங்களை குறைவாகவும் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு சாபம் இல்லை, நம்மை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம சாபத்திற்குள்ளான பிள்ளைகள் அல்ல, ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகள். நம் ஆபிரகாமின் சந்ததியில் உள்ள பிள்ளைகள் ஒரு நாளும் சாபத்திற்குள் போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன என்று அறிந்து அதை உணர்ந்து அதை புரிந்து அந்த வசனத்தை கை கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படி செபிப்பேன்னு சொன்னால் நிச்சயமாய் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உங்களை சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, மோசையை ஆசீர்வதித்தது போல உங்களையும் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதே ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் உண்மையாய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தை என்னதென்று அறிந்து உணர்ந்து செவி கொடுப்பீர்களா நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உங்களை பலிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்ததின் நோக்கம் அவர்கள் தேவனை ஆராதிக்க, நாமும் அவரை ஆராதிக்க தான் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். Come, let's worship together. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசுவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசுவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. கைத்தாளம் போட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோங்க. வீட்டு வேளை வாழ்வின் கவலை விட்டறிந்து அவர் நாமம் உயர்த்துவோங்க. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசுவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க. கர்த்தருடைய ஜனமே, தேவ பிரசன்னத்தில் ஆடி பாடி துதிக்க வெட்கப்பட வேண்டாம். வாருங்கள் துதிப்போம். தாவீதின் டான்ஸ பார்த்து ஷாக்காகி போன அவர் வைஃபுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ராட்சஸ்ல ஆடிடுவ ஆட்டம் பாட்டம், தெய்வ பிரசனத்தில் ஆட மட்டும் வெட்கமா? பாவம் செய்ய மட்டும் வெட்கப்படு, தேவனை துதிப்பதில் தவறிடாதே. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசுவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க. பிரியமானவர்களே,
கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அன்றைக்கு அமலேக்கியர்களை எதிர்த்து நின்ற ஆயுதம் என்ன தெரியுமா? உயர்த்தி வைத்த கரங்கள். துதியினாலே முப்படைகள் between them மோதி defeat ஆனது உனக்கு தெரியுமா? அமலேக்கியர்களை எதிர்த்து நின்ற ஆயுதம் உயர்த்தி வைத்த கரங்கள் என்று தெரியுமா? எரிகோ கோட்டை வீழ்த்தியது, இரும்பு கதவுகளை திறக்க செய்தது. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசப்பாவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க. Facebookல, ஆர்குட்ல, மொபைல்ல வெட்டியான மெசேஜஸ் போஸ்டிங் பண்ண தெரியுமா? வேதத்தின் வசனங்கள் மற்றும் வரலாற்றை கரெக்டாக ஒப்புவிக்க தெரியுமா? தேவனின் ராஜ்யத்தை முதலில் நாடு, வேதத்தை வாசித்து முன்னேறிடு. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசப்பாவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசப்பாவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. கைத்தாளம் போட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோங்க. வீட்டு வேளை வாழ்வின் கவலை விட்டிருந்து அவர் நாமம் உயர்த்துவோங்க. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசப்பாவை என்றென்றும் கொண்டாடுவோம்.